ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தத்திரோடிகள் பற்றி அற்புதமான ஆதி இறைநூல் என ஈசனார் கொடுத்த இறைநூல். இறைநூலில் ஈசனின் அருள் கருணையினால் அகத்தியனின் அருள் கருணை பார்வைப்பட்டு அகத்தியனால் வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு சித்தனாய் யாம் வாழை சித்தன் சிவமகா வாழை சித்தனாய் அமர்ந்து நின்று சிவசூட்சம நூலின் இறை நிலை அது உயர்ந்திருந்து அதன் நிலை உயர்ந்திருப்பதற்காக அதனுடைய பயிற்சி நிலை என்ற காலத்திலும் கூட அது இறை பெருமகா நூலுக்கு நிகரான இறை பெருநூலாய் வளர்ந்து நிற்கின்ற வேளைதனில் அற்புதமாய் இந்நூலின் உயர்நிலை கருதி இந்நூலுக்குள் அமர்ந்து இன்று அருள்நல் ஆசிகளை இணைந்தார்போல் அகத்தியன் உரைக்க அவ்வகத்தியன் உரைக்க அப்பணியை அச்சீடன் தொடர்ந்து செய்கின்ற நிலையாக இருக்க வேண்டிய நிலையாக இருக்கக்கூடிய பூஜை நாட்களில் இருவேளை ஆசி என்ற நிலைதனில் கொடுக்கப்பட்ட பணியாய் இருக்கக்கூடிய பணிதனில் இன்று காலையில் முதல் பணியாக வந்த வாழ்த்து நிலை ஆசிகளை தொடர்ந்து இரண்டாம் பணியாக மாலை வேளைதனில் அற்புதமான கதிரவனவன் மறைகின்ற வேளை. ஆனால் மண்ணுலகில் ஒரு பகுதிக்கு அவன் செல்கின்ற வேளை, அங்கு அவன் உதிக்கின்ற வேளை. இவ்வேளை இந்நல்வேளைதனில் அருள் அருமையான அருள் உயர் ஆசிகளை வழங்க அகத்தியனின் உயர் சீடனாக இம்மண்ணுலகுதனில் வாழ்ந்திருந்து பின்பு இம்மண்ணுலகுதனை ஆளுகின்ற ஆற்றல் கொண்டவனாயிருந்து மண்ணை ஆண்டும் விண்ணை ஆண்டும் 14 லோகத்திலும் தம் புகழ் பறந்து நிற்கின்ற அளவிற்கு ஆற்றல் கொண்டு நற்சீடனாய் உயர்ந்து நிற்கின்ற புலத்திய மகரிஷியை யாம் அகத்தியனின் அருள் சீடனாய் வாழை சித்தன் இறை பெருநூலில் அமர்ந்து அழைக்கின்றோம். அருள்நல் ஆசியாக உயராசிகளை வந்து வழங்கி உம்முடைய உயர் ஞானத்தை சிவசபைக்காகவும் சிவசபை சீடர்களுக்காகவும் நல்நிலையாய் கொடுத்து செல்ல யாம் வாழை சித்தன் அழைத்து அமர்ந்திருக்கின்றோம். வந்தமருக புலத்திய மகரிஷியே. அகத்திய மகரிஷி காட்டிய எம் குருநாதன் என்று யாமக்கு ஆனந்தம் அளிக்கக்கூடிய அளவிற்கு அவர் சீடனாக யாம் இருந்ததில் பேரானந்தம் அடைந்த நிலை யாம் வாழ்ந்த காலத்தை விட இன்று நீர் இத்தனை காலங்கள் கழித்து இத்தனை யுகங்கள் கழித்து எம்மை ஒரு நூலுக்குள் அழைக்கின்றீரே வாழை சித்தனே. அதுவும் யுகமாற்றம் அது செய்வதற்கு தகுதி கொண்ட நூலாக யுகமாற்றம் ஒன்றே நூலின் நோக்கமாக இருக்கின்ற ஒரு நூல். அந்நூலுக்குள் எம்மை அழைக்க வைத்தீர். எம்மை அழைக்க வைத்ததும் நீயே, அழைத்து அமர வைத்ததும் நீயே. இவ்வாறு அமர வைத்து ஆசி வழங்க வைக்கின்ற உயர்நல் ஆற்றலை கொடுப்பதும் ஈசனாக இருக்கின்ற வாழை சித்தனே. இந்நிலைக்கு நீர் வேண்டிய நிலை, எம்மிடம் வேண்டிய நிலை நல்லாசி பகர்க என்று அப்பகரும் நிலைக்கு நிச்சயமாய் உரைக்கின்றோம், பகர்கின்றோம். நல்வழிகள் நல் உபதேச நிலைகள் உயர்ஞான வழி உம்முடைய சீடர்கள் உயர்ந்து நிற்கின்ற வழி யாவருக்கும் நல் வழி காட்டுகின்றோம். அவ்வழியில் அவர்கள் நடையிடுகின்ற பொழுது அற்புதமான யுகமாற்றம் அவர்கள் மூலம் செயல்படுத்தப்படும். யுகமாற்றத்திற்கு அவர்கள் செயலாற்றுகின்ற பொழுது அவர்களுக்குள் பல யுகங்களாக தவம் இருந்த கணங்களுடைய ஆற்றல் அவர்களுக்கு செயலாற்றி அவர்கள் மீண்டும் எச்செயலும் ஆற்றவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு தேவையான அளவை விட தேவைக்கு அதிகமான புண்ணியம் சேருகின்ற உயர்பணியாய் யுகமாற்ற பணிக்கு அவர்கள் துணை நின்று பயணிக்கின்ற பெரும் பயணக்காரர்களாகவும் அப்பயணத்தின் இறுதியில் சிவமகா வாழை சித்தனாக அவர்களும் மாறி நிற்க போகின்ற அவ்வுயர் நிலைக்கான நல்நிலையை கருதி நின்று உம்முடைய சீடர்களுக்காக நீர் வேண்டிய எம் அகத்தியனின் அருள் வடிவாக வந்தமர்ந்திருக்கின்ற வாழை சித்தனே யாம் உரைக்கின்றோம், பகர்கின்றோம். நல்
பகைநிலை அவர்களுக்குள்ளிருந்து அகல்வதற்கான வழிகளையும், உயர்நிலையாக உன்னத பெருநிலையாக உம்முடைய இறைநூல்கள் வளர்ந்து நிற்பதற்கான வழிநிலையையும் அறிவித்துச் செல்கின்றோம். அற்புதமாக காலம்தான் அனைத்திற்கும் பிரதானமாக இருக்கின்றது. காலமே பிரதானம். ஏனென்றால் ஒருவர் ஒரு செயலை செய்கின்றார் என்றால் அவர் இன்று நிச்சயமாக உரைக்கின்றோம், இன்று ஒருவன் உணவு உண்ணவில்லை, பட்டினி இருக்கின்றான் என்றால் அவன் என்றோ ஒரு நாள் இதுபோன்று ஒரு குறுகிய காலத்திற்கு பட்டினி இருந்திருப்பான். அதாவது வேறொரு நபருக்கு அவன் அதனை உணவு கொடுக்காமலோ அல்லது தம்மிடம் உணவு இருந்து அதனை பகிராமலோ வேறொருவரை பட்டினியில் அமர வைத்திருப்பான். அதன் கர்மவினையை இன்று ஒரு குறிப்பிட்ட நாளிகை அவன் பட்டினியினால் அவஸ்தை கொள்ள வேண்டிய நிலையாக அது மாறி இருக்கும். புரிகின்றதா? ஆனால் இன்றுதான் அவன் பல யுகங்களுக்கு முன்பு ஒருவர் பட்டினி இட்டதற்கான வினையை இத்தனை யுகங்கள் கழித்து இன்று இக்காலை வேளையில்தான் அவன் அதனை அனுபவிக்க வேண்டும் என்ற விதி இருக்கும் அல்லவா? அதனை தீர்மானிப்பது, அது எக்காலத்தில் அவ்வினை அவனை வந்து நாட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது இக்காலமே. காலம் என்கின்ற அந்நேரம்தான் அனைத்தையும் தீர்மானிக்கும். எனவே தாம் இன்று செய்தால் நாளை எமக்கு அனைத்தும் வந்துவிடும். இன்று நன்மை செய்தால் நாளை எமக்கு நன்மை வந்துவிடும், இன்று தீமை செய்தால் நாளை தீமை வந்துவிடும் என்று எண்ணிக்கொண்டு எதனையும் செய்யாது. தம்முடைய நோக்கம் என்ன? தம்முடைய ஆன்ம நோக்கம், தம்முடைய உயர் நோக்கம் என்ன? ஏனென்றால் தர்ம வழிகள் பல உண்டு. நல்லது தீவது என்று பார்த்து கொண்டால் வாதங்கள் தான் செய்ய வேண்டுமே தவிர இறுதி வரை எவரும் வாழ்வில் உயர முடியாத அளவிற்கு தான் இங்கு இம்மண்ணுலகுதனில் அனைத்தும் வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றது. ஏனென்றால் கொலை செய்வது தவறுதான், அனைத்து உயிர்களையும் ஜீவகாருண்யத்தோடு பாருங்கள் என்று உரைத்த அதே பரந்தாமன்தான் இப்பாருலகுதனில் தர்மத்தை நிலைநாட்ட பல மாந்தர்களே, அதுவும் ஒரு குடும்பத்தில் வந்த பிரச்சனைக்கு ஒரு உலகத்தில் இருக்கின்ற பல உயிர்களை கொள்வதற்காக குருச்சேத்திர போரினை தலைமையெடுத்து நடத்தியதே அனைத்து உயிர்களையும் பக்குவமாக தன்னுயிர் போல் எண்ண வேண்டும் என்று நினைத்த அப்பரந்தாமன் தானே, அவ்வழிகாரன் தானே அன்று அத்தனை உயிர்களை பழி வாங்கியது. அத்தனை உயிர்களை பலி கொடுத்து அன்று தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று தீயவர்கள் பக்கம் கௌரவர்கள் பக்கம் அகங்காரம் கொண்டவர்கள் இருந்த பொழுதும் அதிலும் சில நல்லவர்கள் இருந்தார்கள், அவர்களும் பலியாக வேண்டிய நிலை இருந்ததே. இவ்வாறு இருக்கின்ற பொழுது கொலை என்பதும் சூது என்பதும் அன்று தவறாக இருந்திருக்கும் என் நிச்சயமாக அதற்கான வினை எத்தனை கொடுமையாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அது தர்மம் என்ற நிலைதனில் அங்கு அவர் செய்கின்ற அக்கொலையோ அங்கு அவர் செய்கின்ற சூதோ அதன் மூலமாக ஒரு தர்மம் நிலைநாட்டப்பட்டது. பலர் உண்மையாக குருச்சேத்திர போரின் முடிவில் பலர் மாண்டார்கள், பலர் விதவையாக இருந்து கண்ணீர் மல்க அமர்ந்திருந்தார்கள். இருந்த பொழுதும் கூட பலர் பெருமூச்சு விட்டு ஆனந்தம் கொண்டு அன்று இருந்த அகங்கார கலியனாய் இருந்தவர்களிடமிருந்து இப்பாரதம் விடுபெற்றதே, விடைபெற்று அது உயர்நிலையாய் மீண்டும் செலுத்தி ஓங்கி நிற்கும் என்ற நிலைதனில் அவர்கள் செய்த அக்குருச்சேத்திர போரின் விளைவே சில காலங்களுக்கு இம்மண்ணுலகதனில் உண்மையாக தர்மம் நிலைநாட்டப்பட்டிருந்தது. இல்லை என்றால் இன்று இருக்கின்ற கலியோடு அவர்களும் இணைந்திருப்பார்களாயின் இன்று எத்தனை வாழைச்சித்தன் வந்தாலும் அழிக்க முடியாத அளவிற்கு கொடுமையான கலியாக இது இருந்திருக்கும். எனவே சில நேரங்களில் அவதாரங்கள் எல்லாம் பூணுவது நிரந்தரமாக எதனையும் தீர்ப்பதற்காக அல்ல. இத்தனை காலங்களாக எடுத்த அவதாரங்கள் எதுவும் நிரந்தரமாக ஒரு நிலையை தக்க வைத்து கொடுப்பதற்காக எடுக்கவில்லை. அக்காலத்தில் சிலர் வேண்டுவார்கள், எங்களுக்கு துன்பமாக இருக்கின்றது வந்து காப்பாற்றுங்கள் என்று. அன்றும் பரந்தாமன் கருணை கொண்டு ஒவ்வொரு முறையும் அவதாரம் வெவ்வேறாக பூண்டு அரக்கர்களை வதம் செய்ய வந்து கொண்டிருப்பார். ஈசனாரும் வந்திருக்கின்றார். அந்நிலை அதுபோல் இன்று வாழை சித்தனுக்கு ஏன் இத்தனை ஆற்றலோடு பல கணங்கள்
வந்தமர்ந்து உயர்நிலையாய் உன்னத பெருநிலை கொண்டு காவலிட்டு யுகமாற்ற நிலைக்கு துணை நிற்குதர் என்றால், இன்று வாழை சித்தனே நீர் செய்கின்ற நிலையானது, நீர் பயணிக்கின்ற நிலையானது ஒரு தீர்க்கமான நிலைக்காக பயணிக்கின்றீர். நீர் மீண்டும் கலிதனை அழித்தால் இதே பரந்தாமன் அவதாரம் கல்கி அவதாரம் பூண்டு நீரினால் ஜலத்தினால் அனைவரையும் சங்கரித்திருந்தால் நிச்சயமாக சத்திய யுகமும் ஒரு நாள் சங்கரிக்கப்பட்டிருக்கும். மீண்டும் கலியது உற்பத்தியாகியிருக்கும். ஆனால் வாழை சித்தனாக இன்று நீர் மாறி இருப்பதினால், வாழை சித்தனாக நீர் உயர்ந்திருப்பதினால் மாறுகின்ற களி மறைந்துவிடும். அது மீண்டும் உருவாகாது. அது உருவாக எத்தனித்தால் கூட அதனை ஆணி வேரிலேயே அறுத்து எறிந்துவிட முடியும். ஏனென்றால் நிச்சயம் உரைக்கின்றோம் சித்தா, ஒரு விதை, அவ்விதையிலிருந்து வளர்கின்ற ஒரு மரம் கொடும் விஷம் கொண்டதாக இருக்குமென்றால் விதை இருக்கும், அவ்விதையை அழிக்க மாட்டோம். ஏனென்றால் அவ்விதை ஈசனார் உருவாக்கிய விதை. ஏனென்றால் இன்று கலியன் கூட ஈசனார் அனுமதி இல்லாமல் உருவாகியிருக்க முடியாதல்லவா? ஈசனுடைய திருவிளையாடலில் கலியனும் ஒருவன். அவர் கலியன் இருப்பதினால்தான் இன்று நீங்களோ நானோ யாவருமோ இன்று சிவமகா வாழை சித்தனை புகழ்ந்து பாடியும் இன்று அனைவருக்கும் நல் கதியை மிக எளிதாக கொடுக்கக்கூடிய அகத்தியனின் அருள் வடிவாக வாழை சித்தன் அவதரித்து ஆதி இறைநூல் என்ற அற்புத ஆயுதத்தை கொண்டு அனைவருக்கும் யோக நிலைதனை மிக எளிமையாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றான் வாழை சித்தன். இந்நிலை இத்தனை எளிமையாக கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கு அக்கலியன்தானே காரணம். ஒருபுறம் அவன் தீயவன், அவன் அனைத்தும் அகங்காரம் பிடித்தவன் என்ற நிலையாக இருந்த பொழுதும் கூட அவனே இது போன்ற ஒரு அற்புத நிகழ்வு நிகழ்வதற்கான காரணம். எனவே இவை அனைத்தும் ஈசனாரின் திருவடையாளர்கள். அதில் யாம் ஆடுகின்ற பகடைகள் என்பதை அனைவரும் மனதார அறிந்து கொண்டு, ஒன்று அப்பகடையில் யாம் எப்பகடையாக இருக்கப் போகின்றோம் என்பதை மட்டும் உணர்ந்து அந்நிலையில் நல்நிலையாய் பயணிப்பதே. வாழை சித்தன் கரங்களில் விழுகின்ற, கரங்களினால் உருட்டப்படுகின்ற பகடைகளாக இருந்து ஒரு தர்மத்தை நிலைநாட்ட நிலைத்து நிற்கப் போகின்றீர்களா, இணைந்து நிற்கப் போகின்றீர்களா? அல்லது கலியன் என்ற சகுனியின் பால் நின்று ஒரு பகடையாக இருந்து கர்வம் அகங்காரம் என்ற நிலையை எல்லாம் கொண்டு முதலில் ஜெயிப்பது போல் வெற்றி கொள்வது போல் தோன்றினாலும் பின்பு பெருநிலையாக மாண்டு போகின்ற நிலையது போல் போகப் போகின்றீரா என்ற நிலையை எல்லாம் நீங்கள்தான் தீர்மானித்து கொள்ள வேண்டும். எனவே எப்புறம் இருக்க வேண்டும் என்பதை அற்புதமாக உரைப்பதற்கு இன்று ஆதி இறைநூல்கள் இருக்கின்றன. நிச்சயமாக உரைக்கின்றோம். யுகமாற்ற முடிவுதலில் கலியுகத்தின் முதல் நிலையாக, முழு நிலையாக வாழை சித்தனோடு இணைந்திருக்கின்றோர் யாவரும் நிச்சயமாக ஒரு புறமாகத்தான் அமர்ந்திருப்பார்கள். அது எப்புறம் என்றால் தர்மத்தின் புறமாக. இதில் சிலர் இருக்கின்றார்கள், வாழை சித்தனுடைய நற்கதி கொண்ட சீடர்கள், நல் உயர்நிலை கொண்டு யாம் இப்பொழுது உரைத்த நிலையையும் விட ஒரு படி மேலாக நின்று இவை யாவும் ஈசனாரின் விளையாட்டு. இதில் யாம் ஒரு பகடை. அவர் எம்மை வைத்து என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்து விடுகின்றார். எம்மை யுகமாற்றத்திற்கு பயன்படுத்துவாரா, பயன்படுத்தட்டும். அல்லது எம்மை கலியன் போல் கலிநிலைதனில் அழிக்கப் போகின்றாரா, அழிக்கட்டும். யாம் வேடிக்கை பார்க்கின்றோம். எமக்கு எப்பணியை தருகின்றார்களோ அதனை யாம் செய்கின்றோம் என்று ஒருவன் செய்து கொண்டிருப்பான். அவர்கள் தர்ம அதர்மம் அற்ற நிலைதனில் அவர்களுடைய கர்மங்களை மட்டும் ஆற்றிக்கொண்டு தன்னிலையை இறைநிலைக்கு உயர்த்தி கொண்டு நற்கதி கொண்ட சீடர்களாக மாறியிருப்பார்கள். அவர்கள் முதலில் சித்தனை விட்டு விலக வேண்டும், சிவசூட்சம நூல்களை விட்டு விலக வேண்டும் என்ற நிலைதனை அவர்கள் நினைத்து கொண்டிருந்தாலும், அதனை பெற்று கொண்டிருந்தாலும், ஏன் பெற்றவர்களும் அதனை நினைத்து கொண்டிருந்தாலும் நிச்சயமாக யாம் உரைக்கின்ற நிலையது போல் சற்று தள்ளி நின்று அனைத்தையும் பார்த்து கொண்டு யாமும் இதில் ஒரு பகடையாக இருந்து ஏதோ எம்மை வைத்து விளையாடுகின்றார், எம் மூலமாக ஏதோ திருவிளையாடலை நடத்துவதற்காக எமக்கு இதனை இன்று வாழை சித்தன் மூலமாக செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை ஒரு சீடன் உணர்கின்ற பொழுது நிச்சயமாக அச்சீடனும் உயர்ந்திருக்கின்ற உயர்நிலையாய் அவன் எப்பொழுதும் வாழை சித்தனோடு இணைந்திருக்கின்ற நிலையாகவே அவை இருக்கும். வாழை சித்தனை அவ்வளவு எளிதில் எவரும்
பிரிந்து செல்ல இயலாது என்பதை யாம் உரைத்து இருக்கின்றோம். காரணம் யாதென்றால் சீடனே, காரணம் யாதென்றால் உயர்நிலை கொண்ட நற்சீடர்கள் இங்கு இம்மண்ணுலகதனில் கிடைப்பது மிக அரிது. கிடைத்த சீடர்களுக்கு வினை சூழ்வது இயல்பு. ஏனென்றால் களிதானே. களியென்ற நிலைதனில் இருந்து கொண்டு உங்களை கழுவி எடுக்கின்ற பொழுது வினை சூழ்வது மிக எளிது. ஏனென்றால் இங்கு அனைவரும் தர்மவானாக இருந்திருந்தால் நிச்சயம் உரைக்கின்றோம், வாழைச்சித்த சபையில் சத்தியவான் என்று எவரும் கிடையாது. நிச்சயமாக உரைக்கின்றோம். இறை பெருமகா நூல்களை தாங்கியவர்கள் முதற்கொண்டு சிறுநிலை கொண்டு சிறுபணி செய்கின்றவர்கள் வரை எவரும் சத்தியவான் அல்ல. ஒவ்வொருவருக்குள்ளும் சிறுநிலை கொண்ட மாற்று வேற்று நிலைகள் உள்ளது. அதை யாம் அறிந்திருக்கின்றோம், கண்டிருக்கின்றோம். இருந்த பொழுதும் அனைவரையினுடைய பெருநிலை கொண்ட தன்மை பொறுமை நிலையில் அவர்கள் பெரும் நிலைதனில் சிலதை கொண்டிருக்கின்றார்கள். அவற்றின் நோக்கமாக அவர்களை யுகமாற்ற நிலைக்கு அகத்திய பெருமானும் வாழைச்சித்தனும் சிவபெருமானும் இறை கணங்களும் பரந்தாமனும் அருமுகனும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். காரணம் ஏதென்றால் இக்கலிதனில் இன்று வாழைச்சித்தனை நாடிய நிலைதனில் மாந்தர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா. இந்த அளவிற்கு சித்தனை நம்பி வருவதே மிக மிக அரிது. இதற்குள் இவர்கள் முழு நிலை கொண்ட உயர் ஆன்மாக்கள் போல் இருக்க வேண்டுமென்றால் அது நிச்சயம் முடியாது. எனவே முதலில் எடையிட்டு பார்ப்போம். ஒரு தங்கத்தை எடுக்கின்ற பொழுது, தங்கத்தை மண்ணிலிருந்து எடுக்கின்ற பொழுது அதில் மண் கலந்துதான் இருக்கும். ஆனால் அதில் மண் கலந்திருக்கின்றது என்று தங்கத்தை அவ்வாறே விட்டுவிட முடியுமா? பின்பு தங்கத்தை வைத்து சொர்ண புஷ்பமெல்லாம் செய்து அதனை உண்டு தேகத்தை வஜ்ரகாயம் செய்கின்ற நிலை அது செய்ய முடியாது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது அது மண்ணில் களிமண்ணோடு மண்ணோடு மண்ணாக சில நேரங்களில் மிக கொடுமையான இடங்களிலெல்லாம் அவை இருக்கும். இருந்த பொழுதும் அவற்றை எடுத்து அதனை பிரித்து அதனை சரியான முறைதனில் மருந்தாக மாற்றி உட்கொள்கின்ற நிலையது போல் இன்று களிநிலைதனில் இருக்கின்ற மாந்தர்களாக இருந்த பொழுதும் வாழைச்சித்தனை நாடுகின்ற பொழுது அவனிலிருந்து படிப்படியாக சிறிது சிறிதாக ஒவ்வொரு மாந்தனுக்குள் இருக்கின்ற களிநிலைகளும் அகலப்படும், அகற்றப்படும். அதுவரை அவர்கள் பொறுமையாக இருந்து தமக்கு எந்நிலை வந்ததாயினும் அவை யாவும் தம்முடைய கர்ம வினையினாலும் தம்மை வைத்து ஈசனார் ஒரு திருவிளையாடல்தனை நடத்த முயற்சிக்கின்றார் என்ற நிலைக்காக அது நடக்கின்றது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு அவ்வழியில் செல்வதே உசிதம் என்ற நிலைதனை யாவருக்கும் அறிவித்து, எனவே தமக்கு வினையினால் சில உபாதை நிலைகளோ அல்லது மன கஷ்ட நிலைகளோ செல்வமில்லாத நிலைகளோ அல்லது பிற வருத்த நிலைகளோ, ஏன் பலருக்கு வாழ்க்கை துணை என்ற நிலையில் வருகின்ற பிரச்சனைகளோ, இல்லற இகலோக நிலைதனில் வருகின்ற பிரச்சனைகளோ, இவையெல்லாம் வாழைச்சித்தனை நாடிய பின்பும் கூட எமக்கு அகலவில்லை என்ற நிலை உங்களுக்கு இருக்கின்றது போல் நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் உங்களை வைத்து ஈசனார் ஒரு பாடத்தை எடுத்து கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக உரைக்கின்றோம், ஈசனார் எவ்வாறு மனிதர்களுக்காக பல வேடங்களிட்டு சீடர்களுக்கு அடியேருக்கு அடியனாக வந்து உயர் நிலைகளை செய்து காட்டினாரோ அதுபோல் வாழைச்சித்தனை நாடிய ஒவ்வொருவருக்கும் ஈசனாரின் கண் பார்வை நெற்றிக்கண் பார்வையது பட்டிருக்கின்றது. கடைக்கண் பார்வையாவது படாதா என்ற நிலைதனில் ஈசனாரின் நெற்றிக்கண் பார்வை பட்ட உங்களுக்கு எத்தனை பெருநிலைகள் கிடைக்கும். ஆனால் அத்தனையும் கிடைக்கும் முன்பு எத்தனை வதைகளுக்குள் நீங்கள் உள்ளாக வேண்டும். ஆனால் வதைகளுக்கு உள்ளாகிய பின்பு கிடைக்கக்கூடிய பெரும் நிலை பலன் இருக்கின்றதே, அது அந்த களிமண்ணுக்குள் அடங்கியிருந்த தங்கம்தான். ஆனால் பிரித்து எடுத்து அதனை சொர்ண புஷ்பமாக செய்து ஒரு தேகத்தில் சென்று அதனை அவன் சரியாக உண்டு அது தேகத்தை வஜ்ரகாயம் செய்வதற்கு சில காலங்கள் பிடித்து கொள்ளும். அத்தனை காலம் வரை அதன் பணியானது முடிவடையாது. அதற்கு பின்பும் வஜ்ரகாயமான தேகத்தில் இறை ஆற்றலை அத்தங்க துகள்களானது ஈர்த்து கொண்டே இருக்கும் என்ற நிலையது போல் வாழைச்சித்தனை நாடிய சீடர்களுக்கு முதலில் அவர்களுடைய வினைகள் சீண்டி பார்க்கும். அது அவரவர்களுடைய வினை, அவ்வினைகளினுடைய வெளிப்பாடாக பல இடர் இன்னல்கள் வருவது போன்று இருக்கலாம். யாவையும் உயர்நிலையான ஒரு திருவிளையாடல் நிலையை ஈசனார் செய்கின்ற நிலையாக நினைக்க வேண்டுமென்று யாம் உரைக்கவில்லை.
அதுவே நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கின்றது. சிவசபையில் ஒவ்வொருவனும் நாயன்மார்களுக்கு சமமானவர்களாக இருக்கின்ற நிலை வர வேண்டுமென்றால் அந்நாயன்மார்கள் எவ்வாறு ஈசனை நம்பினார்களோ அதுபோல் வாழைச்சித்தனை நம்புங்கள். வாழைச்சித்தன் சீடன் என்று ஒருவன் உரைத்து விட்டால் அவன் பார்ப்பதற்கு எத்தனை கொடுமையானவனாக இருந்தாலும் அவனுக்கு உணவளியுங்கள், இருக்க இடமளியுங்கள், அற்புதமாக அவனை பார்த்து கொள்ளுங்கள். எவ்வாறு சிவனாருடைய பக்தன் என்றால் சிவபக்தன் என்றால் அவருக்காக பல பணிவிடைகள் செய்தார்களோ அதுபோல் வாழைச்சித்தனுடைய உயர் சீடன் என்றால் அவனை காத்து நில்லுங்கள், அவனுக்காக துணை நில்லுங்கள். அவனுடைய யுகமாற்ற பயணத்திற்கு அவனுக்கு இயன்ற உதவிகளை உங்களால் நிறைந்த மட்டும் செய்து பாருங்கள். அற்புதமாக வாழைச்சித்தன் உங்களுக்காக வந்து நிற்பான் சிவமாக. அவ்வாறு இருக்கின்ற நிலைகள் வருகின்ற பொழுது உண்மையாக சிவபக்தர்களுக்காக சிவ சூட்சம நிலைதனில் அமர்ந்தவர், சிவனே சூட்சம நிலைதனில் அமர்ந்தவர், இயல்பு நிலைதனில் மனித உருவு கொண்டு பல அவதாரங்கள் பூண்டு அற்புத திருவிளையாடல்கள் நிகழ்ச்சிய நிலையதுபோல் வாழைச்சித்தன் எங்கு அமர்ந்த பொழுதும் இன்று மண்ணுலகுதனில் வாழும் குருவாக சீனிவாசக பெருமான் என்று வாழும் இயற்பெயர் பெற்றவனாக இருந்த பொழுதும் கூட நிச்சயமாக ஆங்காங்கு பல உருவங்களை தரித்து வந்து உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு வழிகாட்டுவார். ஆனால் காட்டியது வாழைச்சித்தன் தான். ஏன் ஆணாக வருவார், பெண்ணாக வருவார், சிறு குழந்தையாக வருவார், சிறு பட்சிகளாக பறவைகளாக ஐம்பொறிகள் கொண்ட பல விலங்குகளின் உயர் வடிவுகளில் வந்திருப்பார்கள். சில நேரங்களில் தேவகணமாக கூட வந்து நிற்பார். அது பார்ப்பதற்கு ஏன் நீங்கள் நினைத்து கொள்ளலாம் அங்கிருக்கின்ற தேவகணத்தை சென்று நாம் பார்க்கின்றோம் என்று. நிச்சயமாக அல்ல. அங்கிருக்கின்ற தேவகணத்தின் வடிவில் வாழைச்சித்தன்தான் உங்களை அங்கு அழைத்து சென்றது. அங்கு அத்தேவகணத்தோடு இணைந்திருக்க செய்வது யாவையும் வாழைச்சித்தனால் தான் நடக்கின்றது. ஏனென்றால் வாழைச்சித்தன் ஒரு நிலைதனில் உங்களை கண்காணிக்கவில்லை, பல நிலைதனில் ஒவ்வொரு சீடருக்கும் எதனை கொடுத்தால் அவர்கள் பக்குவம் ஆவார்கள் என்பதை பார்த்துதான் கொடுத்து கொண்டிருக்கின்றான். அவர்கள் வாழ்வில் செய்கின்ற ஒவ்வொரு நிலைகளும் நிச்சயமாக வாழைச்சித்தன் நடத்துகின்ற திருவிளையாடல். வாழைச்சித்தன் வடிவில் சிவனார் செய்கின்ற அருள் அற்புத யுகமாற்ற விளையாட்டிது. இவ்விளையாட்டில் நல்நிலையாய் தர்ம பக்கம் ஆக இருந்து யாவரும் தர்மத்தை நிலைநாட்டுகின்ற தர்ம புருஷர்களாக மாறியிருந்து தர்ம யுகத்தில் தர்மவானாக மாறி நில்லுங்கள். அதற்காக தம்மை தயார் செய்து கொள்ளுங்கள். அதற்காக தம்மை தயார் செய்து கொள்வதென்றால் நீங்கள் ஏதும் பெரிதாக செய்ய வேண்டாம். சித்தனை மட்டும் நினைத்து கொண்டிருங்கள். வருகின்ற அனைத்தையும் அவன் பார்த்து கொள்வான். காலம் வருகின்ற பொழுது அனைத்திற்கும் இடை கிடைக்கும். ஏனென்றால் இதற்கு மேல் யாம் அதற்கு விளக்கம் கூற முடியாது. இருந்த பொழுதும் ஒவ்வொருவரும் தம்முடைய நிலை எதுவென்பதை உணர்ந்து கொண்டு அனைவரும் யுகமாற்ற நிலைக்காகத்தான் சித்தனை நாடியிருக்கின்றோம். வருகின்ற சிற்சில வினை நிலைகள் யாவும் தம்மை வைத்து ஈசனார் ஏதோ ஒன்றை இப்பிரபஞ்சத்திற்கு நடத்த முயற்சிக்கின்றார். அது என்ன என்பது ஈசனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்நிலை என்ன என்பதை இறை நூல்களும் உரைக்க முடியாது. அதனால்தான் பல நேரங்களில் இறை நூல்கள் மௌனம் சாதித்து நின்றன. சித்தா, அந்நிலையினால் அற்புதங்கள் அதிசயங்கள் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்நிலை அதுபோல் தான் ஒவ்வொருவருடைய வாழ்வும் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவருடைய வாழ்வும் உயர் சிவமகா வாழைச்சித்தனுடைய சீடன் என்ற நல்வாழ்வதனை அவர்கள் பெறுவதற்கு என்ன உயர் தவ கணங்கள் அவருக்கு வேண்டுமோ, தவ கணம் அவருக்கு வேண்டும். தவம் இருந்தால் எத்தனை ஆற்றல் வேண்டுமோ அதனை உரைத்தோம். அத்தனை ஆற்றல் அவனுக்கு வேண்டுமென்றால் அதற்கு அவன் என்ன செய்ய வேண்டுமோ அதனை அவனை அறியாத அவர்களை செய்ய வைத்து கொண்டிருக்கின்றீர் நீர். இதன் மூலமாக அற்புதமான அவர்கள் வாழ்வும் கிடைக்கப் போகின்றது. அற்புதமான மாற்றங்கள் நிகழப்போகின்றது. ஆனால் இது நீங்கள் நாயன்மார்களுடைய வரலாறுகளை புரட்டி பார்க்கின்ற பொழுது தெரியும். அவர்கள் அடையாத துன்பங்களா? அவர்களை ஈசன் சோதிக்காத நிலையா? ஏன் கணவன் மனைவியாக இருந்த பொழுதும் பிரித்து வைக்கவில்லையா? பின்பு அவர்கள் பிரித்த அதே ஈசன் பல வருடங்கள் கழித்து அவர்களை சேர்த்து வைக்கவில்லையா? ஏன் பிள்ளையை கேட்கவில்லையா? பிள்ளையை உணவாக கேட்கவில்லையா? மாண்ட பிள்ளையை மீண்டும் உருவைத்து கொடுக்கவில்லையா? ஏன் பல நிலை கொண்ட அற்புத நிலைகளை செய்து காட்டினாரே ஈசனார்தான். அந்நிலை அதுபோல் ஒவ்வொரு வாழ்விலும் அதிசயத்தை வாழைச்சித்தன் நிகழ்த்த காத்து கொண்டிருக்கின்றான், நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான்.
எவ்வாறு ஈசனார் ஒரு கணவன் மனைவியை பிரிக்கின்ற நிலையது போல் இருந்தாலும் கூட அதன் மூலமாக ஒரு உயர்நிலை திருவிளையாடல்களை அன்று நிகழ்த்தி அந்நாயன்மாரை உயர்த்த முயற்சித்தாரோ, ஆனால் அது நடக்கும் வரை ஈசனே வந்து அவர்கள் நல்லவர்கள் என்று இருவருக்கும் காட்டுகின்ற நிலை வரும் வரை, அவர்களை சோதனை செய்கின்ற வரை அவர்கள் இருவரும் பிரிந்து வாழ்ந்துகின்ற ஒன்றாக இருப்பார். ஆனால் பிரிந்து வாழ்ந்த நிலை அதுபோல்தான் அவர்கள் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்கின்றதே, அந்நிலை அதுபோல்தான். வாழைச்சித்தன் இன்று வருகின்ற ஒவ்வொரு சீடர்களையும் துன்பப்படுத்துவது போல் தோன்றலாம். ஆனால் இத்துன்பம் எத்தனை நாளைக்கென்று எங்களுக்கு உரைக்க முடியாது. ஆனால் இதனுடைய இறுதி நிலையானது உண்மையில் நன்னிலைகளாகவே தான் முடியும். ஈசனுடைய திருவிளையாடல் என்றும் அற்புதமான பெரும் பலனை கொடுக்கும். யுகமாற்ற நிலைக்கு நீங்கள் இணைந்திருக்கின்ற பொழுது அதனால் நீங்கள் அடைகின்ற வினை நிலைகள் அன்று இதுபோன்று எடுத்து உரைக்க கூட அதுபோன்ற நாயன்மார்களுக்கு எவரும் இல்லை. அவர்களை பொறுத்தவரை ஈசன் மீது கொண்ட நம்பிக்கை மட்டுமே அவர்களுக்கு துணை நின்றது. ஆனால் இன்று யாம் உரைக்க எம்மை அழைத்து உரைக்க வைக்கின்றான் வாழைச்சித்தன். உண்மை எதுவென்பதை எம் சீடர்களுக்கு உணர்த்தடா என்று வரைந்து எம்மை அனைவருக்கும் அது உரைக்கின்றவாறு அறைய வைத்த சித்தனே, அறைந்த நிலைதனில் இருக்கின்ற உண்மை அறத்தை உணர்ந்து கொண்டு உம்மோடு உண்மை அறத்தோடு உரத்தோடு தம்மை உம்மை போல் நினைத்து கொண்டு யாமும் வாழைச்சித்தனாக ஒரு காலத்தில் மாறிவிடுவோம். அவனை எவ்வாறு அனைத்து ஜீவராசிகளும் ஒரு நாள் சிவநிலை அடைந்துவிடும் என்ற நிலைதனில் அவற்றை வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனவோ அவற்றிற்கு தெரியாது. ஆனால் நிச்சயம் அவற்றை அது அடைந்து கொள்ளும் என்ற நிலை இருப்பது அது நியதி, பிரபஞ்ச நியதி என்ற நிலை இருக்க வாழைச்சித்தனோடு இணைந்திருக்கின்றோம். ஒரு நாள் யாமும் வாழைச்சித்தனோடு இணைகின்ற பொழுது வாழைச்சித்தனாகவே வலம் வருகின்ற அருள்பாக்கியம் கிடைக்கும். ஆனால் அது என்று எப்பொழுதென்று தெரியாது. எனவே முடிந்த மட்டும் எமக்கு முடிந்த மட்டும் செய்து கொண்டிருப்போம் என்று நிச்சயமாக எளிய நிலைதனில் சித்தனோடு பயணிக்கின்ற பொழுது ஏற்ற நிலைகள் யாவருக்கும் ஏற்ற காலத்தில் வந்து கிடைக்கும் என்ற நிலைதனை அற்புதமாக எடுத்துரைத்தோம். உங்களுக்கு நடக்கின்ற ஒவ்வொன்றும் திருவிளையாடல் புராணங்களுக்கு நிகரான நிலைகளை ஒவ்வொரு சீடனுக்கும் வாழைச்சித்தன் செய்து கொண்டிருக்கின்றான். காலம் வேண்டும், அற்புதங்கள் நிகழ வேண்டுமென்றால் அதற்கு அற்புதமான காலம் வரும் வரை பொறுமை காத்திருக்க வேண்டும். இன்று கலியுக தேவ சித்த சபையிலிருந்து அகத்திய மகா பிரபஞ்ச வாழ சித்த சபை என்ற நாமத்திலிருந்து வாழ சித்த சபை என மாறி நிற்கின்றதே இன்று சிவசபை. இவ்வாறு இவையெல்லாம் ஏதோ ஒரு நாளிலா நடந்தது? ஆதியில் வெறும் நீரில் அமர்ந்து தவமிருந்த நிலை, நீரோடு அமர்ந்து தவமிருந்த நிலை இன்று அவனை பலர் தமக்குள் உயர்நிலை கொண்ட சிவனாருக்கு நிகராக வைத்து பார்க்கின்றவாறு வாழைச்சித்தனுக்கு மண்ணுலகுதனில் அவன் யார் என்று அவனுக்கே காட்டுவதற்கு பல வருடங்கள் பிடித்தது. பின்பு அவனை யாரென்று உலகிற்கு காட்ட இத்தனை காலங்கள் பிடிக்கின்றது. இன்னும் சில காலங்கள் பிடிக்கும் பெருநிலை கொண்ட அதிசயங்களை நிகழ்த்த. அவ்வாறு காலம்தான் அனைத்திற்கும் தீர்மானமாக இருக்கும். அக்காலம் என்ன நடத்துமோ அதனை காலம் வருகின்ற பொழுதுதான், அதற்கு தேவையான நிலை வருகின்ற பொழுதுதான் அவற்றை நடத்த முடியும். எனவே பொறுமை நிலை கொண்டு காலம் கனியும் வரை காத்திருங்கள். கனிந்த பின்பு அக்காலத்தை நீங்கள் எத்தனை முறை ஒரு நன்கு கனிந்த பழத்தை ஒரு மரத்தில் எவ்வளவு காலம் உங்களால் ஒட்டி வைத்துவிட முடியும்? அது கனிந்த பின்பு நிச்சயமாக விழுந்துதான் ஆக வேண்டும் என்ற நிலை இருக்க, காலம் கனிகின்ற பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நிலைகளும் திருவிளையாடல் நிலையாக ஈசனார் செய்த நிலை அதுபோல் வாழைச்சித்தனே இன்று ஈசனாக செய்கின்ற அனைத்து உயர் வினை நிலைகளினால் உங்களுக்கு வருகின்ற துன்ப நிலைகள் யாவும் இன்ப நிலைகளுக்கு கொடுப்பதற்காகவும், அந்த நாயன்மார்கள் போன்று நீங்களும் வாழைச்சித்தனை அவர்கள் எவ்வாறு ஈசனை நினைத்தார்களோ அதுபோல் நீங்கள் வாழைச்சித்தனை நினைத்து வலம் வருவதற்காக நிகழ்த்தப்படுகின்ற நிகழ்வே. இந்நிலையில் நீங்கள் வெற்றியாக கொள்கின்ற பொழுது, வெற்றி அடைகின்ற பொழுது வெற்றிதான் அடைவீர். சிவமகா வாழைச்சித்தனை நாடிய ஒவ்வொருவனும் வெற்றி அடையத்தான் போகின்றீர். இதில் சிலர் பெரும் நிலை கொண்டவர்களாக உயரப்போகின்றீர். அவரவர்களுடைய தகுதி நிலைக்கு ஏற்றாற்போல் சித்தனை சிக்கன பிடிக்கின்ற உயர் சூட்சம நிலைதனை அறிந்தோர் அந்நிலையின் மூலமாக யாவருக்கும் அதிசயம் அற்புதமானது
நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இவை யாவற்றையும் தெளிவுற காண வேண்டுமென்றால் சற்று பொறுமையாக நின்று பாருங்கள், அனைத்தும் தெரியும். எவருக்கும் தெரியவில்லை என்றெல்லாம் எம்மிடம் வந்து உரைக்காதீர்கள் அப்பா. அனைத்தும் உங்களுக்கு தெரியும். தெரிந்து கொண்டே வேண்டுமென்றே அது புரியாதது போல் வினை அல்லது தம்முடைய துன்ப நிலையை காரணம் காட்டிக்கொண்டு சித்தனை குறை கூறி கொண்டு இருக்கின்றீர். சற்று அனைத்தும் தான் உமக்கு தெரியுமே. ஏனப்பா, அனைத்தும் உமக்கு தெரியும். எம்வினையினால் எமக்கு வருகின்றது என்று உமக்கு தெரிகின்றது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஏன் அந்த வருத்தம், ஏன் அந்த கலக்கம்? பொறுமையாக இருந்து பார், காலம் பதில் சொல்லும் என்ற ஆதி இறை நூலே இருக்கின்றது. அன்று இதுபோன்று ஏதும் இல்லாத காலத்தில் தானே இறை சிக்கன பிடித்தார்கள். அவர்களுக்கு பெருநிலை கொடுக்கவில்லையா? இன்று இறையே வந்து உரைக்கின்ற அளவிற்கு, இறையை நினைத்த கணத்தில் அழைக்கின்ற அளவிற்கு ஒரு சித்தன் இருக்கின்றால் அச்சித்தனை இன்று ஆதியில் சீடர்களாக வந்து நீங்கள் இணைந்து விட்டீர்களே, இதில் உங்களுக்கு இன்பம் இல்லையா? இதில் உங்களுக்கு ஆனந்தம் இல்லையா? ஏனென்றால் நாளை சித்தனோடு ஆதியில் வந்து இணைந்த உங்களுக்கு தான் பெரும் நிலைகள். அப்பெரும் நிலைகளை இன்று பெறுவதற்கு துன்ப நிலைகளை அனுபவித்து தான் ஆக வேண்டும். நாளை சித்தனிடம் நீங்கள் வசைபாடாமல் இருக்கலாம், வசவு வாங்காமல் இருக்கலாம். ஆனால் நாளை வரப்போகின்ற சீடர்கள் இன்று வந்த சீடர்கள் போல் நிச்சயமாக சித்தனோடு இணைந்து பணி செய்ய முடியாது, பயணிக்க முடியாது. ஒரு சில சீடர்கள் விதியம். ஏனென்றால் இன்று சில 100 நபர்கள் மட்டும்தான் சித்தனை நாடி வருகின்றீர். அதிலும் சிலர் மட்டும்தான் சித்தனோடு அமர்ந்து வெகுநேரம் உரையாடி கொண்டிருக்கின்றீர். அதிலும் பல வினைகளை மட்டும்தான் உரையாடி கொண்டிருக்கின்றீர். எவனாவது அல்லது எவளாவது என்றாவது வாழை சித்தனே, நீர் எமக்கு மந்திர தந்திர சித்துக்களை உபதேசம் செய்ய வேண்டாம். எம்மோடு பேசுங்கள். யாம் எம்முடைய வினைநிலைகளை பற்றி உம்மிடம் பேசவில்லை. எமக்கு இத்துன்பம் இருக்கின்றது, எமக்கு இத்தனை கடன், இத்தனை செல்வ குறைவுகள், எமக்கு வாழ்வில் இத்தனை இன்பம் இல்லை என்ற நிலையை விடுத்து நீர் உரைத்தால் அது ஈசன் உரையாக இருக்கும் என சித்தன் உரைக்கின்ற உரையை மட்டும் கேட்பதற்கு அவனோடு அருகில் அமர்ந்தது எத்தனை நபர்களப்பா? வருகின்ற பெரும்பாலானோர் யான்றால் நான் உரைக்கின்ற இந்நிலையுதனில் அமர்ந்திருக்கின்ற சிலர் சித்தன் அருகில் சென்று உரையாடவே அஞ்சி அகன்று நிற்கின்றீர் என்பதை அறிந்திருக்கின்றோம். ஆனால் அவ்வச்சம் வேண்டாம். சித்தனோடு இன்று கிடைத்த காலங்களில் வினைகளை பற்றி எமக்கு இத்தனை துன்பம் இருக்கின்றது என்ற நிலைகளை விடுத்து அற்புதமான இன்பகர நிகழ்வுகளை மட்டும் சித்தனோடு உரையாடி இருக்கின்ற பொழுது அது ஈசனார் தானடா அவ்வாழை சித்தன் வடிவில் உங்களிடம் அமர்ந்து நின்று உரை வழங்குவார். அப்பொழுது வருகின்ற ஆனந்தம் இருக்கின்றதே, அந்நிலையை அடைந்து கொள்ளுங்கள். அதனை விட்டு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பூஜைகளிலும் சித்தனிடம் வந்து எமக்கு இக்குறை அக்குறை என ஒவ்வொரு முறையும் அவர்கள் வாழ்வில் இருக்கின்ற அனைத்து குறையை தான் உரைக்கின்றீரே தவிர எவன் நிறையை உரைக்கின்றான்? வெகு சொற்பமானவர்கள், அதுவும் மிக சிறிய நிலைகள். அதற்றை விட பெரிய நிலைகள் உங்களுக்கு இருக்கின்றது. அவற்றையெல்லாம் உரையுங்கள். இல்லை என்றால் சித்தா, நீர் பேசும் யாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உம்மோடு உரையாடுவதே எமக்கு பெரும் நிலை என்று இருக்கின்ற பொழுது அறிவு கூர்ந்த சில அறிவுசார் நிலைகளை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அற்புதமாக அவனிடம் கேட்டு வினவுகின்ற பொழுது, ஏன் இதற்கு முன்பு மித்திரன் உரைத்தானே காயத்ரி என்ற மந்திரம் நாம் உபதேசித்திருக்கின்றோம். அம்மந்திரத்தினுடைய சாராம்ச நிலை, அதன் ஆற்றல் நிலை என்னவென்பதையெல்லாம் வாழை சித்தனிடம் எவரேனும் வந்து வினவினால் அந்நொடி அஞ்ஞானத்தை யாம் வாழை சித்தனுக்காக கொடுப்போம் என்று மித்திரன் பல மாதங்களுக்கு முன்பாக உரைத்திருக்கின்றான். எத்தனை நபரடா அதுபோன்ற ஒரு நிலையை வாழைச்சித்தனிடம் கேட்டது? வாழைச்சித்தனிடம் வந்து அன்று மித்திரன் உரைத்து விட்டான். உங்களை சோதனைக்காக உரைக்கவில்லை. வாழைச்சித்தனை எமக்கு ஏதும் தெரியாது. அன்று மித்திரன் உரைத்தார், இதுபோன்று உம்மிடம் கேட்டால் காயத்ரி மந்திரத்திற்கான தெளிவுரையை உம்மிடமிருந்து வழங்குவார் என்று அவர் உரைத்தார். அதனால் யாம் கருணை கூர்ந்து கேட்கின்றோம். தயவு செய்து எமக்கு அதனை உரையும் என்று நீர் வினவினால் நிச்சயம் வாழைச்சித்தன் அதற்காக கோபிக்க மாட்டான். நிச்சயமாக அதுபோன்ற இறைநிலை வார்த்தைகளுக்காக சித்தன் என்றும் கோபிப்பதில்லை. அதனை வைத்து நீங்கள்
ஒரு உயர் தெளிவை தான் பெற முடியும். அதற்காக கருணை கொண்டு அதனை உரைப்பான். அவ்வேளைதனில் நீங்கள் ஒரு குருவுக்கான மதிப்பை கொடுத்து அதனை ஒரு சீடனாக இருந்து கேட்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு சிறு எள்நுனி அளவு கூட சித்தனுக்குள் இருந்து சீற்றம் வராது. நல் சிரித்த புன்னகையோடு அம்மித்திரனும் வந்து அமர்ந்து அதற்கான தெளிவுரைகளை வழங்கியிருப்பான். இதுபோல் பல நிலைகள் இருக்கின்றது சிவசபையில் சிவசூட்சம நூலை தாங்கிய சிவமகாவாழி சித்தனுக்குள். ஆனால் அவற்றையெல்லாம் விடுத்து ஒவ்வொரு முறையும் வந்து நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம் சித்தா, உம்மிடம் வந்து வினைகளை தான் உரைக்கின்றார். ஒருவர் கூட எமக்கு இது சரியானதோ அதனை பற்றி தெளிவாக எவனும் உரைப்பதில்லை. எமக்கு இது சரியாகி இருக்கின்றது அல்லது எமக்கு இந்த நிலைதனை எமக்கு தரு யாம் சித்தனை நாடி வந்து இப்பிரச்சனை தான் எமக்கு தீர வேண்டும் என்று வந்தோம். ஆனால் அப்பிரச்சனை எமக்கு தீரவில்லை. ஆனால் வேறொன்று தீர்ந்திருக்கின்றது. ஆனால் அது எமக்கு பெரும் இன்பத்தை கொடுக்கவில்லை. இருந்த பொழுதும் அது எமக்கு நல்லதாக நடந்திருக்கின்றது. நிச்சயம் உரைக்கின்றோம் சித்தா. இச்சீடனை வைத்தே என்று உரைக்கின்றோம். உம்மை நாடி வந்தான். நாடி வந்ததற்கு நாடி என்ற பெருநிலைதான் இவனுக்கு கிடைத்திருக்கின்றதே தவிர மற்ற வாழ்வியல் நிலைகளில் உயர்நிலைகள் இவனுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. காலம் வருகின்ற பொழுது கிடைக்கும். அந்நிலை வரை இவன் பொறுமையாக இருக்கின்ற நிலை. அதுபோல் ஒவ்வொரு சீடர்களும் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு உயர்நிலையை கொடுத்திருக்கின்றோம். சிலருக்கு செல்வ நிலைகள், சிலருக்கு சக்தி நிலைகள், சிலருக்கு உயர்நிலை கொண்ட உயர் புத்தி நிலையை கொடுத்திருக்கின்றோம். எச்சீடனுக்கும் கொடுக்காத உயர் ஞானத்தை கொடுத்திருக்கின்றோம். இதுபோன்று ஒவ்வொரு சீடர்களுக்கும் ஒரு நிறையான நிகழ்வுதனை கொடுத்திருக்கின்றோம். அந்நிலை எதை வாழைச்சித்தன் எமக்கு முதலில் கொடுத்திருக்கின்றான் என்பதை உணர்ந்து அவ்வழியில் அவர்கள் நிறைவு கண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் சித்தனை நாடி எதனை பெற வேண்டுமோ அதனை நிச்சயம் பெற்றுவிடுவார்கள். அவர்கள் வாழ்வில் நிச்சயமாக வாழைச்சித்தனை நாடிய ஒருவன் வாழ்வில் என்றுமே குறைவு இருக்காது. ஆனால் சற்று காலங்கள் பிடித்து கொள்ளும். ஏனென்றால் அவர்களுடைய கர்ம வினையை பயன்படுத்தி கொண்டு ஈசனார் செய்கின்ற திருவிளையாடல் போல் வாழைச்சித்தன் செய்கின்ற ஒரு அருள் விளையாட்டு. காலம் வருகின்ற வரை அதற்கான விடை தெரியாது. காலம்தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். பொறுமை காத்திருங்கள் என்ற நிலையை மட்டும் உரைத்து கருணை கொண்டு அருள் ஆற்றலோடு அதிகாலை வேலைதனில் வாழ்த்து நிலை ஆசிகளோடு இணைந்த நல்ல ஆசிகளாக தொடர்ந்த நிலைதனில் இன்று இம்மாலை வேலைதனில் அற்புதமான இறை நூலின் இரண்டாவது ஆசியாக எம்மை அழைத்து பூஜை நாளாம் இந்நருள் நாள்தனில் அமர வைத்து ஆசி வழங்க அருள் ஆற்றல் கொடுத்த வாழை சித்தனே புலத்திய மகரிஷியாய் அகத்தியனின் நற்சீடனாய் உம்மை யாம் பற்றி உரைத்ததில் நீர் எம்மை பற்றுக்கொண்டு அழைத்த நிலை உம்மை பற்றுக்கொண்டு பலர் பற்றி கொள்வதற்கான நிலையாக உரைக்க வேண்டும் என்று நீர் ஆணையிட்ட அன்பு கட்டளைக்கு உரைத்த உரையில் ஏதேனும் குற்றம் இருக்குமாயின் மன்னித்து கொண்டு எம்மகத்திய பெருமானின் அருள்வடிவு கொண்டவரே, இதில் ஏதேனும் குறை இருந்தால் அதனையும் நீர் தெளிவுற உரைத்து உம்முடைய சீடர்களுக்கு அதில் தெளிவு ஏதேனும் கொடுக்க வேண்டுமென்றால் உரைத்துவிடும். யாம் எம்மால் அறிந்த மட்டும் அவற்றை உரைத்திருக்கின்றோம். எமக்கு இது மட்டும்தான் தெரிந்திருக்கின்றது என்ற நிலையை அறிவித்து எமக்கு நல் அருள்நிலை ஆற்றல் கொடுத்து நூலில் அழுத்தமிக்கு மிக்க மகிழ்ச்சி அடைந்து உமக்கு வாழ்த்தி எப்பொழுதும் யாமும் சூட்சமத்தில் ஒரு கணமாக உம்மோடு இணைந்திருப்போம். உம்முடைய நூல்களோடு யாம் இணைந்திருப்போம் என்ற நிலை. நூலென்றால் பல நூல்கள் இனி வரப்போகின்றது. ஒவ்வொரு நூலோடும் ஒரு சித்தர் பல சித்தர்கள் இருப்பார்கள். அதில் யாமும் சூட்சமத்தில் ஒரு கணமாய் பல நூல்களுக்கு துணையாக நின்று வழிகாட்டி நிற்போம். ஒவ்வொரு விழிக்குள்ளும் உண்மையை காட்டி நிற்போம் என்ற நிலைதனை அறிவித்து ஆனந்தத்தோடு அமர்கின்றோம். உம்மையும் வாழ்த்தி. ஓம் அகதிஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த திருவள்ளுவர்.